வணக்கம், நான் உங்கள் அருள்மொழி. அடுத்த ஒரு வாரத்துக்கு தென் தமிழகத்துல ரொம்ப ஹாட் ஸ்பாட்டா பேச போற விஷயம் குரு பூஜை, தேவர் குரு பூஜை. 27ஆம் தேதி அன்று மருத சகோதரர்களுக்கான குரு பூஜை காளையார் கோவில்ல நடந்திருக்கும். இதற்காக சிவகங்கை, மதுரை மாவட்டம் மிகவும் பரபரப்பாக இருந்திருக்கும். இதற்கிடையில் 28ஆம் தேதி மாலை நமது முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் மதுரை விமான நிலையம் வந்தடைய இருக்கிறார். அங்கிருந்து கோவில்பட்டிக்கு சென்று கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களின் உருவ சிலையை திறந்து வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டம் சென்று அன்று இரவு ஓய்வெடுக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி காலை தென்காசி மாவட்டம் சீவநல்லூரில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை திறந்து வைக்க இருக்கிறார். அதன் பிறகு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மீண்டும் மாலை நேரத்தில் மதுரை வந்தடைய இருக்கிறார். அன்று இரவு மதுரையில் இருக்கும் கெஸ்ட் ஹவுஸ் தங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி முக்கியமான நாளான குரு பூஜை அன்று காலை நேரத்தில் கோரிப்பாளையத்தில் இருக்கும் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு தெப்பக்குளத்திற்கு வந்து அங்க இருக்கும் மருதுபாண்டியர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை சேர்ந்த பசும்பொன் என்ற இடத்தில் இருக்கும் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நினைவிடத்தை சென்றடைந்து மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பிறகு அங்கிருந்து சென்னைக்கு மீண்டும் திரும்புகிறார். இந்த 30ஆம் தேதி அன்று ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் என அனைத்து இடங்களும் மிகவும் பரபரப்பாக இருக்கும். மேலும் இதன் காரணமாக சிவகங்கை மாவட்டங்களில் எல்லாம் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கும் அளவுக்கு அந்த இடங்களில் மிகவும் பரபரப்பாக சூழ்நிலை நிலவும். மேலும் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் இந்த சாதிகளை வெறுக்கும் எண்ணம் கொண்டவர். ஆனால் இன்று மக்களோ சாதியை பிடித்து கொண்டு தேவையற்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இதனை தவிர்த்து அவர் காட்டிய வழியில் நடந்தால் இந்த குரு பூஜைக்கு அர்த்தம் கிடைக்கும் என்பது எனது கருத்து. என்னுடைய சொந்த அனுபவத்தில் இந்த குரு பூஜையின் பொழுது அந்த இடங்களில் மாட்டிக்கொண்டு கார பிச்சு தள்ளிட்டு போற அளவுக்கு மக்கள் நடந்து கொண்ட காட்சியை நேரில் பார்த்ததனால் சொல்கிறேன். அந்த நிமிடங்கள், அந்த குரு பூஜை நடக்கும் அந்த இடங்கள் நெஞ்சம் பதைபதைக்கும் நிலைமைதான். அங்கிருக்கும் காவலர்கள், மக்கள் என அனைவருக்கும் பெரும் சிரமம் ஏற்படும் அளவிற்கு இந்த குரு பூஜை ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கிறது. அமைதியான முறையில் இது நடந்தால் மிகவும் நலமாக இருக்கும். நன்றி.